நம்முடைய ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் குரு நமக்கு ஒரு கோளறு பதிகத்தை கொடுத்திருக்கிறார், தெரியுமா? அது தவம். கோளறு பதிகம்னா என்னது? பாடல், ஒரு பாடல். மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கிற கோளறு பதிகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்வேன்? நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம், அப்புறம் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதேவோர் கொத்து போல் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாதியங்கும் உன் தன்மையினை எல்ன எல்ன உன் தன்மையினை எல்ன எல்ன தவமது ஆனந்தமே. என்ன தவம்? பஞ்சபூத நவகிரக தவமது ஆனந்தமே. இப்போ மகரிஷி நமக்கு கொடுத்த கோளறு பதிகம் எது? இந்த இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் பொழுதினிலே இந்த பாடல் தான். சரியா? ரைட். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், அம்மா வாழ்க வளமுடன், எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன். சொல்லுங்க அம்மா, வாழ்க வளமுடன், எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன்றீங்க. இப்போ நல்லா இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? இந்த ஒளி எங்கிருந்து வந்தது? உள்ளொளியிலேருந்து வெளில வந்தது. உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? உள்ளேருந்து. உங்களுக்கு எங்கேருந்து வந்ததுமா? நாபிலிருந்து, மூலாதாரத்திலிருந்து, மனசிலிருந்து, உடல்ல இருந்து, அப்புறம் குரல்ல இருந்து, அப்புறம் எண்ணங்கள்ல இருந்து. குட். அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற அலைகள், அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு ஏற்ற மாதிரி வந்தது. அப்புறம் இப்போ நான் உங்ககிட்ட வாழ்க வளமுடன் எப்படி இருக்குன்னு கேட்டேன். வாழ்க வளமுடன் ஐயா, நல்லா இருக்கேன்னு பதில் சொன்னீங்க இல்லையா? நான் கேட்ட கேள்வியும் நீங்கள் சொன்ன பதிலும் அந்த ஒளி நம்மிடமிருந்து வரவில்லை. ஏன்னா இந்த ஒளி எங்கிருந்து வருகிறது என்று கேட்டால், பிரபஞ்சத்தை கடந்த நிலையிலே சுத்த வெளியில் இருக்கின்ற ஒளி தான் உனக்குள்ளே ஒளியாக இருக்கிறது. புரியுதுங்களா? எதுவாக இருந்தாலும் சரி, என்ன அதுக்கு வந்து மொழி, இனம், மொழி, மதம் கடந்தது. இந்த ப்ரொனன்சியேஷன்ல நாம வச்சது இது அத்தனையும் கடந்தது. ஏன்னா அங்க இருப்பது ஒளி மட்டுமே, அங்க இருக்கிறது சத்தம் மட்டும்தான். அங்க அந்த சப்தம் எங்க இருக்கிறது? இப்போ சுத்த வெளியில சப்தம் இருக்கிறது. அப்ப சுத்த வெளியில இருக்கிற சப்தம் எங்க இருக்கிறது? இப்போ நமக்குள்ள இருக்கிறது. நமக்குள்ள கனெக்ஷன் இருக்கிறது. அப்ப நமக்குள்ள சுத்த வெளியினுடைய சப்தம் நமக்குள்ள கனெக்ஷன் இருந்தால் நான் யார்? நான் யாரு? யாரு? சிவம். அதுக்கு பேர் என்னது? சிவகளம், சுத்த வெளி, அப்சல்யூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோமா? அப்போ ஒளி அங்கிருந்து வந்ததுனால, அந்த சிவம் எனக்குள்ள இருந்ததுனால தான் என்ன வந்தது? எனக்குள்ள இருந்து வாழ்க வளமுடன், நல்லா இருக்கேன்னு எனக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்தது. புரியுதுங்களா? இந்த சிவம் எப்படி இருக்கும்? இந்த சிவம் இந்த மொத்த ஒளியையும் இவங்க கிட்ட தான் கொடுத்துருக்குது. யாருக்கிட்ட? கோள்கள் கிட்ட கொடுத்துருக்குது.
இந்த கோள்கள் இந்த சத்தத்தை கோள்கள் கிட்ட கொடுத்ததுனால அந்த கோள்கள் நம்ம வாழ்க்கையில அது கொடுக்கிற அந்த கால நேரத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், விதின்னு சொல்றோம். அதுதான். அப்போ என் விதி நல்லா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும், என் மனசு விரிந்த நிலையில் இருக்கணும். அதை தான் சொன்னாங்க, மனம் விரிந்த நிலையில் நல்ல எண்ணங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என் மனசு விரிந்து இருக்கணும். என் மனசு விரியலைன்னா நான் எதில் சிக்கிப்பேன், எதில் சிக்கிப்பேன், கர்மால சிக்கிப்பேன். அப்ப நான் கர்மால சிக்கிக்கிட்டேன்னா இந்த சிவத்தின் மேல இருக்கிற இந்த கொக்கி இருக்கு பாருங்க, இதுதான் நம்முடைய கர்மா. அப்போ நான் கர்மால என்னுடைய கர்மாவை நான் முறையாக செய்யவில்லை என்றால் இந்த கோள்கள் இந்த கொக்கியை நம்ம கிட்ட இருந்து தூக்கிடும். உடனே தூக்கியாச்சுன்னா இப்ப நான் யாரு, அவ்வளவுதான். இப்போ ஒரு கேள்வி, நான் சிவமா சவமா? எப்படி சிவம் சொல்லுங்க, நீங்க தானே சொன்னீங்க சிவம்னு. என்னங்க சவம் இல்ல, இப்ப நீங்க சிவம்ட்டீங்க, என்ன ஆன்சர்? எப்போ எங்க கொஞ்சம் சொல்லுங்க, எவ்வளவு தூரம் விரிஞ்சிருக்கும் சொல்லுங்க, கொஞ்சம் மெஷர் பண்ணி சொல்லுங்க, உங்க மனசு எவ்வளவு தூரம் விரிஞ்சிருக்குன்னு. சரி, மனம் விரிந்திருக்குதான்னு பார்க்கலாம். எதனா மோதிரம் செயின் என்ன போட்டுனா கொடுத்துருங்களேன் இப்போ டொனேஷன் மன்றத்துக்கு. இது டெய்லியை கொடுத்தனே பிரயோஜனம் எனக்கு. மனம் விருந்ததுன்னா டக்குன்னு நகையெல்லாம் கேட்டோடனே கிச்சிப்பாளையம் மன்றத்தை கொடுத்துடணும். பத்தியா இல்லை, அதனால தான் தைரியமாக சொல்கிறீங்க நீங்கள். அப்போ ஐயா நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க ஆன்சர்? சவம் இல்லை. சரி, உங்களுக்கு வரேன். இப்போ சவம் இல்லைன்றீங்க, நாம சவம் இல்லையா? ஏன்னா இது தெரிஞ்சாதான் உள்ள போக முடியும். நான் சவம் இல்லையா? இல்லையா? தூங்குறப்ப சவமா? இது என்ன நல்ல கதையா இருக்குது. சரி, நான் சவமா இல்லையா? ஆன்சர் ஒரே வார்த்தையில் சொல்லு, எஸ் ஆர் நோ. நான் சவமா இல்லையா? இல்லை. அப்ப நான் யாரு? சிவமா? உடனே அங்க போக கூடாது. நான் யார் அப்போ? நான் உயிரோடு இருக்கின்ற சவம். நான் யாரு? உயிரோடு இருக்கின்ற சவம். அப்ப எனக்குள்ள என்ன இருக்குது? இப்போ சவம் இருக்கிறது. சிவம் இருக்கிறதுனால சவம் தெரியவில்லை. சிவம் சென்று விட்டால் நான் யாரு? சவம். அப்ப நான் யாரு? இப்போ உயிரோடு இருக்கின்ற சிவத்தோடு இருக்கின்ற சவம் நானு. அப்போ நான் என்ன பண்றேன்? இப்போ வேற ஒரு இடத்த ஒரு சவத்தை பார்த்தா நம்ம பயப்படுறோமே, அப்ப நமக்குள்ள என்ன இருக்குது? சவம் இருக்குது இல்ல? அப்ப நம்மளையும் பயப்படுறோம். நம்ம ஏன் பயப்படுறோம்? இப்போ ஒரு பிணத்தை பார்த்தா பயப்படுறோமா இல்லையா? நம்ம பயப்படுறோமா இல்லையா? ஒரு பணம் நம்ம உறவுக்காரர் இறந்துட்டாங்க, நம்ம வீட்டில் அவ்வளோ, அதுக்கு மேலே நம்ம அவ்வளோ உயிர் அவர் மேலே, இறந்து போயிட்டாரு அப்படின்னா வீட்லேயே ஒரு வருஷம் வச்சுப்போமா? நம்ம என்ன ஆகும்? 72 மணி நேரத்தில் அழுகி போயிடும் இல்லையா? அப்போ நம்ம அதை வச்சுப்போமா? அப்புறம் என்ன சொல்லுவோம்? நேற்று வரைக்கும் தான் அவர் இவர், இப்போ அதில் சிவம் போயிடுச்சுன்னு சொல்லுவோம். அதை எப்போ எடுப்பாங்க? அதை அப்படிதான் சொல்லுவோம். அப்போ நான் யார்? உயிரோடு இருக்கின்ற சவம். இதைத்தான் திருமூலர் சொன்னார், செத்த பிணத்தினை கட்டி சுமந்து. யாரு? நாம தான். நம்ம பணத்தை தினமும் நம்ம சுமந்துட்டு போறோம். இப்ப 2 காலால சுமக்கிறோம், அப்புறம் 4 பேர் சுமக்க போறாங்க. அவ்வளவுதான். செத்த பிணத்தினை கட்டி சுமந்து வெட்டி எரிகின்ற புலன்களும் வெந்து கால் கொண்ட வழியில் நானும் நடந்து என் கொண்ட சிவமே நீ என மறந்து கண்ட வழியில் என் கால் சென்று தள்ளாடி தள்ளாடி நானும் நடந்து உண்ட வாயும் உண்ண மறுத்து. வயசாயிடுச்சு. சாவு கிட்ட போகும்பொழுது, மரணத்துக்கிட்ட போகும்பொழுது கண்ணாடி பிம்பத்தின் முன்னே கை கட்டி வாய் மூடி கண்ணீர் மல்க நின்று இறைவனுடைய தரிசனம் வரும்பொழுது இனி உனை காண்பேனோ அல்லேல் கண்மூடி போவேனோ அப்படிங்கிறார் திருமூலர். இது அத்தனைக்கும் காரணம் எது? இந்த கோள்கள் தான். இந்த கோள்கள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஏன்னா இந்த அடிப்படை தெரிஞ்சாதான் மகரிஷியினுடைய பஞ்சபூத நவகிரக தவத்தினுடைய வலிமை என்னன்றது நமக்கு தெரியும். புரியுதுங்களா? ரைட். இப்போ எனக்குள்ள இருந்த ஒளி எங்கிருந்து வருகிறது? இப்போ பிரபஞ்சத்தில் இருந்து, இறைவனிடமிருந்து வருகிறது. அப்ப இறைவன் கிட்டேந்து ஒரு ஒளி வருதுன்னா அது என்ன மொழி? அது இறைமொழி. அப்ப இந்த இறைமொழி நல்ல மொழியா தீய மொழியா? நல்ல மொழி. அப்ப என் வாயிலிருந்து வருகின்ற அத்தனை வார்த்தைகளும் எப்படி இருக்கணும்? இப்போ நல்ல வார்த்தைகளா இருக்கணும். அப்ப நான் நல்ல வார்த்தைகளா இருக்கணும்னா எனக்கு எது எனக்கு ஆதரவு கொடுக்கணும்? இவங்க தான் ஆதரவு கொடுக்கணும். இவங்க தான் கொடுக்கணும். இவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல குறிப்பா யாருன்னு பாருங்க. இப்போ ஒரு பேசிக் போட்டிருக்கு பாருங்க. இந்த பேசிக்ல பாத்தீங்கன்னா இது நம்ம இன்னைக்கு தான் இந்த கால்குலேஷன் கணக்கெல்லாம் நம்ம சொல்றோம். சரிங்களா? ரைட். இப்போ ஒன்றும் இல்லை. கோள்கள் மொத்தம் எத்தனை? 7 கிரகங்கள், 2 நிழல் கிரகங்கள், ராகு கேது. எத்தனை கோள்கள் மொத்தம்? 9. அந்த 9 கோள்களுடைய டிவிஷன் எத்தனை? 12 டிவிஷன். நீங்க தான் சொல்றீங்க. சரிங்களா? 12 டிவிஷன். அந்த 12 டிவிஷனுடைய சப் டிவிஷன் எத்தனை? 27. அதுவும் நீங்க தான் சொல்றீங்க. அடுத்தது இந்த 27 சப்டிவிஷன் எத்தனை கட்டங்களாக பிரியும்? அதுதாங்க சொல்லிட்டீங்களே. அதுதாங்க சொல்லிட்டீங்களே. அதெல்லாம் சொல்லிட்டீங்க. அதுதான் 2 தான் 27. இல்ல, அதெல்லாம் இன்னும் தாண்டி போங்க, இன்னும் தாண்டி போங்க, இன்னும் கடந்து போங்க. சாயங்காலம் போகும்போது நீங்கள் அரை ஜோசியனா போகணும். அதுக்கு போய் உங்கள் வீட்டு வாசலில் போய் ஜோசியர்னு போர்டு போட்டுறாதீங்க. என்னது? 9 கோள்கள், 12 பிரிவுகள். அந்த 12 பிரிவினுடைய உட்பிரிவு எத்தனை? 27. இது கோள்கள், இது 12 டிவிஷன் தான் 12 ராசின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இந்த கோள்களுடைய மூவ்மெண்ட்டை வச்சு பார்க்கும் பொழுது அங்கே மேலே பார்த்தாங்க. இப்படி ஒரு டிவிஷன் பார்க்கும் பொழுது இந்த ஒரு பக்கம் வரைக்கும் ஒரு பார்க்கும் பொழுது அது ஆடு மாதிரி தெரிஞ்சதுனால மேஷம்னு அதுக்கு பேர் வச்சாங்க. இதெல்லாம் வார்த்தைகள்லாம் சமஸ்கிருத வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பொருள் நிழலாக தெரிந்தது. புரியுதுங்களா? விருச்சிகம் அப்படின்னு சொன்னா ஒரு தேள் மாதிரி தெரிஞ்சது இந்த இடத்துல, அந்த டிவிஷன் வரைக்கும். அதனால அதுக்கு பேர் விருச்சிகம் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஒரு தராசு மாதிரி தெரிஞ்சது, ஆனால் அதுக்கு என்ன வச்சாங்க? அதுக்கு பேரு துலாம் அப்படின்னு. இந்த வார்த்தைகள்லாம் ஒரு பொருள். அந்த பொருள் அவங்க கண்ணுக்கு அப்படி தெரிஞ்சு. நீங்க கூட பாருங்க, திடீர்னு மேகத்தை பாருங்க, திடீர்னு பாருங்க ஒரு மலை மாதிரி தெரியும், திடீர்னு நீங்க எதை அங்க நினைக்கிற ஒரு யானை மாதிரி தெரியும். அப்படிதான் வச்சது. இது எத்தனையா பிரியும் அப்படிங்கிற இந்த 27 உட்பிரிவுகள் 60 டிவிஷன் இருக்கு இந்த 27க்குள்ள. இது மொத்தத்தையும் கூட்டுங்கப்போ எவ்வளவு வருது? 100. இதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த 108 நம்ம சொல்றோம் இல்லையா? இந்த 60 என்னது? 60 வருடங்கள். இப்ப நம்ம எதில் இருக்கிறோம்? இப்போ இந்த 60ல இப்ப எத்தனை நாள் இருக்கோம் நம்ம? இப்போ சோபக்கிருது எத்தனாவது? 36. இப்ப அடுத்தது என்ன வரப்போகுது? ஏப்ரல் மாசம் குரோதி 37. அந்த 60 டிவிஷன் தான் இது மொத்தம் கூட்டினா 108. இந்த 108 எதை சார்ந்தது? இப்போ அடுத்தது உள்ள போலாம். ஏன்னா இது தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போயிடலாம். நம்ம எதனுடைய தொடர்புடையவர்கள்? நாம சந்திரன் நம்மளோட தொடர்புடையது எது? க்ளோஸா சந்திரன், பூமி, சூரியன். இது 3 தானே. நம்ம இந்த 3ஓட தான் நம்ம தொடர்புடையோம். சூரியன் தலைவர், சந்திரன் நிலவு, நாம எங்க இருக்கிறோம்? பூமியில இருக்கிறோம். ஏன் இது 3 மட்டும் நமக்கு லிங்க் கொடுக்குறோம் அந்த 108ஓட அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரன் இருக்கு இல்லையா? இந்த சந்திரனுடைய டயாமீட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சாங்க அப்போ வானியல் சாஸ்திரத்துல. இந்த சந்திரனுடைய டயாமீட்டர் எவ்வளோ இருக்குதோ அதை கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு மேலே இன்னொரு சந்திரனை வச்சாங்க, அதுக்கு மேலே இன்னொரு சந்திரனை வச்சாங்க. அந்த டயாமீட்டர் கணக்கு போட்டுக்கிட்டே போனாங்க. அப்படி கணக்கு போடும் பொழுது சந்திரன்ல இருந்து இன்னொரு சந்திரன் கீழே, இன்னொரு சந்திரன் கீழே, இன்னொரு சந்திரன் கீழே, இப்படி வச்சுக்கிட்டே வந்தோம்னா 108 சந்திரனை வச்சோம்னா பூமி வந்துடும்.
பூமி வந்துடும். இப்போ பூமியினுடைய விட்டம் என்னன்னு பார்த்தாங்க, டயாமீட்டர். பூமியிலிருந்து பூமிக்கு மேலே இன்னொரு பூமி வச்சாங்க, அதுக்கு மேலே இன்னொரு பூமி வச்சாங்க, அதுக்கு மேலே இன்னொரு பூமி வச்சாங்க. அப்படி பூமியிலிருந்து 108 பூமியை வச்சுட்டு போனால் எது வந்துருச்சு? சூரியன் வந்துடும். அப்போ அந்த 108க்கு ஆதாரம் ஃபுல்லாக எதில் இருக்கு? இதை பேஸ் பண்ணித்தான் இன்னைக்கு ஆலயத்தில் சொல்கிற நம்ம அஷ்டோத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது இது எல்லாமே இந்த 108 இந்த கணக்கை வச்சுத்தான், இந்த சூரியன் சந்திரன் மற்றும் பூமியை வச்சுத்தான் எல்லாத்துக்குமே 108ன்னு சொல்லிட்டாலே இந்த 60, 27, 12, 9 ப்ளஸ் சூரியன் சந்திரன் பூமி, இதுதான். புரியுதுங்களா? சந்திரனிலிருந்து 108 சந்திரனை வைத்தால் எது வந்துடும்? பூமி வந்துடும். பூமியிலிருந்து 108 பூமியை வைத்தால் சூரியன் வந்துடும். நீங்க வீட்டுக்கு போய் கணக்கு போட்டு பாருங்க. ஒரு பூமியினுடைய விட்டத்தை வச்சு அப்படியே பூமி வச்சு கணக்கு போட்டுட்டு போனீங்கன்னா என்ன பண்ணுவோம்? 8,96,00,000 கணக்கு வரும். அதைத்தான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க விஞ்ஞானம்? பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரம் 9 கோடி மைல்னு இன்னைக்கு சொல்றாங்க. அதைத்தான் சொல்றாங்க, அதை தான் இன்னைக்கு சொல்றாங்க. புரியுதுங்களா? இது விஞ்ஞானம் வரத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சது யார்? இதெல்லாம் அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ரானமி, வானியல்ல இதெல்லாம் வந்து நமக்கு முன்னிருந்தவர்கள் நமக்கு வானியல்ல கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா? ரைட். இது வந்து பேஸ். இப்போ இது வந்து அடிப்படை. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். இது அடிப்படை. இந்த அடிப்படை கீழே என்ன கொடுத்துருக்கு பாருங்க, சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம், சரம் ஸ்திரம் உபயம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் இந்தந்த ராசியில பிறக்கிறவங்களுடைய கேரக்டர், குணம். இதுதான். இப்ப மேஷ ராசியில பிறந்தவங்கலாம் யார்? அவங்கெல்லாம் சரராசி. அவங்கெல்லாம் சரராசி, மேஷ ராசிலாம். சரம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வாழ்க்கையில வந்து டவுனே இருக்காது. என்ன பண்ணுவாங்க? போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் டவுன் வந்தாலும் ஒரு ரிஷபராசிக்காரனுக்கு ஒரு டவுன் வந்தால் கீழே விழுந்துருவாங்க. ஐயோ இனிமேல் நம்மளால முடியாதுறான். ஆனால் மேஷ ராசிக்காரன் என்ன பண்ணுவாங்க? உழுந்து பிறண்டுக்கிட்டு சந்தில் பூந்து ஓடி போய்கிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டுக்கு. யார் யாரெல்லாம்? மேஷராசி, கடகராசி, துளாராசி, மகர ராசி. இவங்கெல்லாம் யாரு? சரராசிக்காரர்கள். எது வந்தாலும் என்ன பண்ணுவாங்க? அவங்க சமாளிச்சிருவாங்க. என்ன வேணாலும் உழுந்து பிறண்டு பூந்து போய்கிட்டே இருப்பாங்க அவங்க. அது அடுத்தது வந்து ஸ்திர ராசி. யார் யாரெல்லாம் ஸ்திர ராசி? ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இவங்கெல்லாம் ஸ்திர ராசி. ஸ்திர ராசி என்ன கேட்டீங்கன்னா, வளருவாங்க, ஒரு இடத்துல நின்றுடுவாங்க. லைஃப் லாங் நின்ன இடத்த என்ன பண்ணுவாங்க? அவங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. விட்டு கொடுக்க மாட்டா என்ன அர்த்தம்? எந்த இடத்துலையும் தன்னுடைய கெப்பாசிட்டியை குறையாத மாதிரி என்ன பண்ணுவாங்க? அவங்க அந்த கெத்து மெயின்டைன் பண்ணுவாங்க. கெட்டியா இல்ல, கெத்தை மெயின்டைன் பண்ணுவாங்க. யாரு? இவங்கெல்லாம் யாரு? அவங்கெல்லாம் ஸ்திர ராசி. அடுத்தது என்னது? உபயராசி. இந்த உபயராசி யார் யாரு? மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இந்த உபயராசிக்காரர்கள் என்னது? ஒன்றுத்துல ஆரம்பிப்பாங்க, ஒரு இடத்துல வந்து நிற்பாங்க. இது இவ்வளவுதானா? ரைட். இப்போ அடுத்தது ஒன்று ஆரம்பிப்பாங்க, ஆரம்பிச்சு இன்னொன்றுல போய் முடிப்பாங்க, திருப்பி அடுத்தது ஒன்றுல போவாங்க. அப்படின்னா அர்த்தம், உபயராசிக்காரர்கள் ஒன்றுல ஆரம்பிப்பாங்க, அதில் முடிப்பாங்க, திருப்பி என்ன பண்ணுவாங்க? இன்னொன்றுல ஆரம்பிப்பாங்க. ஒன்றின் முடிவு மற்றொன்றின் ஆரம்பமாக குணமுடையவர்கள்லாம் யாரு? உபயராசிக்காரர்கள். அடுத்தது என்னது? பஞ்சபூதங்கள். நெருப்பு. நெருப்பு யார் யாரு? மேஷம், அத்தோட எங்க வந்துருக்கு பாருங்க, மேஷம், அத்தோட சிம்மம், சிம்மம் வந்துடும், அத்தோட தனுசு, அத்தோட எங்க வந்துடும்? இவங்க 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா யாரு? நெருப்பு ராசி. மேஷ ராசி வந்து நெருப்பு குணமுடையவர்கள். நெருப்பு குணமுடையவர்கள் என்ன அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் கோவமா, வயிறு எரிச்சல், அப்புறம் வாய்ப்புண்ணு, அப்புறம் வயிறு எரிச்சல், வாய்ப்புண்ணு, அப்புறம் வேற 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 கப்ப கப்ப கப்பன்னு இருக்கும். அப்புறம் வேற. நான் மேஷராசிங்க. மேஷராசின்னு நெருப்புன்னு அதுவும் அர்த்தம்.
நெருப்போட தன்மை என்ன? நெருப்பு கரெக்டா சொல்லணும். கரெக்டா சொன்னாதான் உங்களுக்கு டீ பிரேக்ல உண்டு. அவ்வளவுதான். நெருப்பினுடைய தன்மை என்ன? யார் நெருப்பிடம் யார் சென்றாலும் அவர்களை என்ன பண்ணுவாங்க? அவங்க தன்னுடைய கேரக்டரா மாத்திடுவாங்க அவங்கள. நீங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் என்ன பண்ணிடணும்? நெருப்புக்கு மேஷராசிக்காரன்ட்டு நீங்க போயிட்டீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்தை அவங்க நீங்க சொல்ல வேண்டாம், அவங்க ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுதே நீங்க என்ன பண்ணிடுவீங்க? பொட்டி பாம்பா அடங்கிடுவீங்க. நான் சொன்னேன்னு சொல்லலை. இப்போ பொதுவா மேஷராசி வந்து நெருப்பு. அதாவது மேஷராசிக்காரர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? மற்றவர்களை தன்னுடைய தன்மைக்கு தன்னுடைய அலைசூழல் வேகத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்கள மாற்றக்கூடிய தன்மை உடையவர்கள் இந்த நெருப்பு ராசி. நெருப்பு ராசிலாம் ரிஷபம் என்னது? நிலம். நிலம் ராசி அது. அப்ப நிலம் ராசி யார் யாரு? ரிஷபம், அப்புறம் கன்னி, அத்தோட இங்க பாருங்க இவங்கெல்லாம் யார் யாரு? மகரம். இவங்க 3 பேருமே யாரு? நிலராசி. நிலராசின்னு என்ன அர்த்தம்? அவங்க என்ன தன்மை? எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிப்பாங்க. அவ்வளவு நல்லவங்க அவங்கெல்லாம். எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிப்பாங்க அவங்கெல்லாம் இந்த ராசிக்காரங்க. அடுத்தது எது? மிதுனம். காற்று ராசி யார் யாரு? மிதுனம், துலாம், கும்பம். இது என்னது? இவங்க காற்று எப்படி? மென்மையானவர்கள். மென்மையானவர்கள். இந்த 3 ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க? மென்மையானவர்கள், இதமானவர்கள். ஆனால் சீண்டினால் சூறாவளி, புயல் மாறிடும். அப்படியே மாறிடும். அவங்களை நீங்க சீண்டாத வரைக்கும். ஆமா, தென்றல். ஆமா, தென்றல். அவங்கெல்லாம் இதமா இருப்ப. எல்லாருக்கூடையும் ஈஸி அப்ரோச் இவங்கெல்லாம். அடுத்தது எது? நிலம். நெருப்பு, நிலம், காற்று. அடுத்தது யார் யாரு? கடகம். கடகம், விருச்சிகம் அண்டு நீரினுடைய தன்மை என்ன? எது இருந்தாலும் நீ எது ஆப்போசிட் அதெல்லாம் சொல்லுங்க. நெருப்பினுடைய நீரினுடைய தன்மை என்னங்க? எல்லாத்தையும் போயிட்டே இருக்கோம். வேற நெருப்பு அணைக்கிற தன்மை, தடைகளை தாண்டம். அப்புறம் இல்ல, அப்புறம் வேற அது நெருப்பு தான். அது தன்மை என்ன? நெருப்பினுடைய தன்மை என்ன? நெருப்பினுடைய தன்மை என்ன சொன்னப்போ? எது எது தன்னிடம் வந்தாலும் அதை தன்னுடைய குணமா மாத்திரும் நெருப்பு. அப்ப நீரு எந்த ஒன்றுடன் நீர் சேருகிறதோ அந்த ஒன்றை நீர் சுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். நீர் என்ன பண்ணும்? சுத்தப்படுத்தும். நாம ஒரு சின்ன பொருள் என்ன பண்ணுவோம்? தண்ணியில. ஆமா, இப்ப கையை அழுக்காயிடுச்சு நம்ம என்ன பண்றோம்? வெளியில போட்டு முகத்தை என்ன பண்றோம்? காலை என்ன பண்றோம்? உடம்பை என்ன பண்றோம்? உள்ளுக்கு என்ன பண்றோம்? உறுப்புகளை சுத்தப்படுத்துறது தண்ணி தானே குடிக்கிறோம். அப்ப தண்ணீர் என்ன பண்ணும்? இப்போ எந்த ஒரு பொருள் தன்னிடம் வந்தாலும் அதை நீர் என்ன பண்ணும்? சுத்தப்படுத்தும். அப்ப இந்த நீர் ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க? இவங்கெல்லாம் நீர் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில நிறைய பேர் பாருவாங்க, தியாகிகளா இருப்பாங்க. அவங்கெல்லாம் தியாகிகள்னா வந்து மகரிஷி மாதிரிலாம் இல்லை, அது இல்லை. எப்படி இருப்பாங்க அவங்கெல்லாம்? தனக்கு ஒரு பிரச்சனைன்னா கூட கவலைப்பட மாட்டாங்க. மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அவங்க அதை மற்றவர்களுக்கு குறிப்பா பாருங்க. அதில் வர்றதெல்லாம் நீங்க பாருங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா கடகம், இது ஆயில்ய நட்சத்திரம் வரும் பாருங்க. அதில் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க? எதிர்ப்புகளை எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் சமாளிப்பாங்க. ஆயில்ய நட்சத்திரக்காரங்க எப்பேற்பட்ட எதிர்ப்பு வந்தாலும் சரி, அவங்க வந்து அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து சமாளிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்கெல்லாம் பிரச்சனை மேல் பிரச்சனை இருக்கும். ஆனால் அவங்க பிரச்சனையெல்லாம் நீங்கள் கேட்கும் பொழுது ஐயோ எனக்கு வந்தால் நான் உழுதுரும்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை சமாளிப்பாங்க. இதுதான் சரிங்களா? இது கேரக்டர். அடுத்தது பாருங்க, இது வந்து ஹவுஸ் ஓனர், முதலாளி. மேஷத்துக்கு யாரு? செவ்வாய், அவர் தான் முதலாளி. ரிஷபத்துக்கு சுக்கிரன். அடுத்தது மிதுனத்துக்கு புதன். கடகத்துக்கு சந்திரன்.
சிம்மத்துக்கு சூரியன், கன்னிக்கு புதன், துலாத்துக்கு சுக்கிரன், விருச்சிகத்துக்கு செவ்வாய், தனுசுக்கு குரு, மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சனி, மீனத்துக்கு குரு. சரி, இதில் பாருங்க, கடகமும் சிம்மமும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல தான் ஹவுஸ் ஓனராக இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். கடகராசியினுடைய ஓனர் யாரு? சந்திரன் மட்டும்தான். சிம்ம ராசியினுடைய ஓனர் சூரியன் மட்டும்தான். ஆனால் மிச்ச பேர்லாம் என்ன பண்ணுறாங்க? ரெண்டு வீட்டுக்கு ஓனராக இருப்பாங்க. பாருங்க, மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ஓனர் யாரு? செவ்வாய். ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் ஓனர் யாரு? சுக்கிரன். மிதுனத்துக்கும் கன்னிக்கும் ஓனர் யாரு? புதன். அதே மாதிரி மீனத்துக்கும் இதுக்கு தனுசுக்கும் ஓனர் யாரு? குரு. மகரத்துக்கும் கும்பத்துக்கும் ஓனர் யாரு? சனி. இவங்கெல்லாம் ரெண்டு வீடு வச்சிருக்கிறாங்க. ஒன்று சொந்த வீடு, இன்னொரு வீடு என்ன பண்ணிட்டாங்க அவங்க? நானா சொன்னேன், இவங்க சொல்றாங்க வாடகைக்கு விட்டாங்களாம். இவங்கெல்லாம் ரெண்டு வீடு. ஆனால் கடகமும் சிம்மமும் எத்தனை வீடு? ஒரே ஒரு வீடு தான். சரிங்களா? சரி, இவங்கெல்லாம் ஒரு வீடு தான் வச்சிருக்கிறாங்க. மற்ற இவங்கெல்லாம் ரெண்டு வீடு வச்சிருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா? என்ன அர்த்தம்? ஒரு சொந்த வீடு என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவா என்ன அர்த்தம் இதுக்கு? அதாவதுங்க, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கடகராசி, கடகம் சந்திரன் வச்சிருக்காருன்னா, சந்திரனுடைய வேலையெல்லாம் எங்க வேலை செய்யும்? அவர் சொந்த வீட்டில் தாங்க. நீங்க வாடகை வீட்டில் உட்காந்துட்டு ஹவுஸ் ஓனர் மீறி என்ன நீங்க பண்ணுவீங்களா? ஏதாவது ஒன்று பண்ணணும், யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? நீங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட. அப்போ சந்திரன் எதுக்குள்ள மெயின்டைன் பண்ணிக்கலாம்? கடகத்துக்குள்ளதான். சூரியன் சிம்மத்துள்ளதான். இவங்கெல்லாம் அந்தந்த ரெண்டு வீட்டுக்குள்ளதான் பண்ணிக்கலாம். இப்போ மேஷராசி எடுத்தாருன்னா, செவ்வாய் மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கு மட்டும்தான் அவரால் பார்த்துக்க முடியும். அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் ரெண்டு இடத்துக்கு பார்த்துக்க முடியும். இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்த பார்த்துக்க முடியும். ஆனால் இவரால் இவரை ஒன்றும் பண்ண முடியாது, இவரால் அவரை ஒன்றும் பண்ண முடியாது, அவரால் இவரை ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஆனால் இதில் எங்கேயாவது ராகு கேது இருக்காங்களா? இப்போ நம்ம பார்த்தோமே, இத்தனை வீடு பார்த்தோம்ல, இதில் எங்கேயாவது ராகு கேதுக்கு சொந்த வீடு இருக்கா? எஸ், ராகு கேதுக்கு என்ன பண்ணல? மூவ்மெண்ட்ல இருக்குமா? நீங்க இன்னும் பாயிண்ட்டுக்கே வரலையே. நான் இப்போதான் படம் ஆரம்பிச்சு 14 ரீல் போட்டிருக்கேன். நீங்க கிளைமேக்ஸ்க்கு போறீங்களே, ரெண்டு கார்டு போட்டிங்களே. இதெல்லாம் ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்காங்க. ரெண்டு ஹவுஸ் ஓனர், ரெண்டு ஹவுஸுக்கு ஒரு ஓனர். ஆனால் இவங்க இந்த இடத்த மட்டும்தான் இவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனால் ராகு கேது ஏன் இந்த 12லயும் இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இந்த 12 பேரையும் கண்ட்ரோல் பண்றவர் யாரு? ராகு கேது. அப்ப இருக்கிறதுலே சுப்பீரியர் யாரு? ராகுவும் கேதுவும் தான். ராகு கேது மிஞ்சி வேற யாருமே இல்லை. இதுதான் ஜோதிட சாஸ்திரம். ராகு கேது இல்லைன்னா இந்த 12 கட்டமே கிடையாது. ஏன் 12 கட்டம் கிடையாது? ராகு கேது இல்லைன்னா ஏன் கிடையாது? எல்லார் வீட்டுக்கும் போறாங்களா அவங்க? எங்க போனாங்க? சொல்லவே இல்லையே. எங்க வராங்க? எப்போ வந்தாங்க? எங்க வந்தாங்க சொல்லுங்க. ஏன் அவங்களால எல்லார் வீட்டுக்கும் போக முடியுது? இவங்களால அங்கங்க மட்டும் தான் நிற்க முடியுது இல்ல? இவங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டாங்க. செவ்வாய் ஒன்று மேஷத்தில் உட்காந்துருப்பாரு, இல்லைன்னா விருச்சிகத்துக்கு வந்துருவாரு. இவர் மேஷம் எங்க போக முடியாது. அங்க 2ல போனா என்ன ஆயிடுவாரு? அவரு தோஷம் ஆயிடுவாரு. 4ல போனா செவ்வாய் தோஷம், 7ல போனா செவ்வாய் தோஷம், 8ல போனா தோஷம் ஆயிடும், 12ல போனா தோஷம் ஆயிடும். அப்ப இவங்க எல்லாம் வெளியில வந்தா என்ன மாறுறாங்க? இவங்க ஆகாதவனா மாறிடுறாங்க. ஆனால் ராகு கேது மட்டும் இந்த மொத்தத்தையும் ஆட்டி படைக்கிறார். ஏன் மொத்தத்தையும் ஆட்டி படைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம யாரால பிறந்தோம்? யாரால பிறந்தோம்? தாய் தந்தையரால பிறந்தோம். அப்ப தாயும் தந்தையும் நமக்கு யாரு? அவங்க 2 பேர் தான் நமக்கு. அந்த 2 இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே கிடையாது. அப்படிதானே?
அவன் 2 பேரும் நம்ம மகரிஷி என்ன சொல்றாரு? தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததோர் உடலாகி உலகில் வந்தேன். சரி சரி, இப்போ 2 பேரும் ஒன்று சேர்ந்தாங்க, அப்பா அம்மா ஒன்று சேர்ந்தாங்க, நான் வந்துட்டேன். இங்கே நம்ம இவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்கிறோமே, இங்கே இருக்கிற நம்ம யாராவது உங்கள் மனசை தொட்டு ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ உங்கள் அப்பா பேரை சொல்லிக்கங்க, உங்கள் அம்மா பேரை சொல்லிக்கங்க. இந்த 2 பேருக்கு நான் பொண்ணாக பிறக்கணும்னு பையனாக பிறக்கணும்னு நீங்கள் யாருன்னா கேட்டீங்களா? எத்தனை பேர் கேட்டோம்? யாருன்னா கை தூக்குங்க பார்க்கலாம். யாருமே கேட்கலையே, யாருமே கேட்கல. இல்லை யாராவது கேட்டிங்களா? நீங்கள் கேட்டிங்களா மேடம்? நீங்கள் கை தூக்கலையே, கேட்கல, யாருமே கேட்கல. இதுலேருந்து என்ன தெரியுது? இதுலேருந்து என்ன தெரியுது? ஆமாம், எக்ஸாக்ட்லி. உன் பிறப்பு உன் கையில் இல்லை. அப்போ உன் பிறப்பே உன் கையில் இல்லை அப்படின்னு சொன்னா, நீ அப்பா அம்மா கிட்ட இருந்து வந்தேன்னு சொல்ற. அப்பா அம்மா யார்கிட்ட இருந்து வந்தது? தாத்தா பாட்டிக்கிட்ட. தாத்தா பாட்டி யார்கிட்ட இருந்து வந்தாங்க? கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி. அவங்க யார்கிட்ட இருந்து? அவங்க அப்பான்றது. இப்படியே மேலே போன எல்லாரும் எங்கேருந்து வந்தவங்க? சிவத்திலிருந்து வந்தவர்கள். அப்ப சிவத்துல என்ன இருக்கிறது? சிவத்துல என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. சிவத்துல என்ன இருக்கிறது? ஒன்றும் இல்லை. அப்ப சிவத்திலிருந்து வந்தது யாரு? நாமம். அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கிறது? ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் நீங்க எல்லாம் இருக்குன்றீங்க. அப்புறம் எனக்கு சொந்த வீடு இல்லைன்றீங்க. அப்புறம் ஜோசியம் இது பார்க்கணுன்றீங்க, அதை பார்க்கணுன்றீங்களே. எல்லாம் எனக்கு இது பார்க்கணும், அதை பார்க்கணும், எனக்கு வீடு வேணும், அது ஓணுன்றீங்களே. நம்ம வந்தது எங்கேருந்து? ஒண்ணுமில்லாத இடத்துலேருந்து வந்துட்டு, ஒண்ணுமில்லாத இடத்துலேருந்து வந்துட்டு, ஒண்ணுமில்லாத நாமம் ஒண்ணுமே இல்லாதவங்ககிட்ட போய் திருப்பி கேட்டா என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்காது.